ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி திட்டம் வந்து தொடருமாக்கா? இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரலையே. சட்டசபை கூடினப்பவே நம்மளுக்கு ஐடிகே பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்னு பார்த்தா, இன்னும் அரசாங்கம் இல்லை முதலமைச்சர் இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாருமே வந்து வாயை திறக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நியூஸில் ப்ரெஸ்ஸெல்லாம் கூட வந்து கேட்குற கேள்வி யாருமே ஐடிகேவை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆட்சியர் அலுவலகத்தில் போய் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் 200 300 பேர் 500 600 பேர் கூட போய் கொடுத்தோன்னா கூட அந்த மனுவை வந்து வாங்கி நாங்கள் ஆலோசனை நடத்திட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் எந்த பதிலுமே வரதே இல்லை. அதை ஒரு திட்டமாக அவங்க மதிக்கிறாங்களா இல்லையானே தெரியல. நிறைய பேர் இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்குது. நம்ம கிராமப்புறத்தில் அது எந்த அளவுக்கு ஃபேமஸோ அது போல் நகர்ப்புறத்தில் வந்து வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் இதை சொல்கிறேன். முதல்ல இந்த திட்டத்துடைய பின்னணியை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. 2021 கொரோனா லாக்டவுன் காரணமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய கற்றல் இடைவெளி வந்துடுச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் தமிழக அரசு ஒரு 200 கோடி நிதியோட இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் இது மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் இடத்துல தான் ஆரம்பித்தாங்க, ரொம்ப பெரிய சக்ஸஸ். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் கூட இந்த திட்டத்தை பற்றி பாராட்டியிருந்தாங்க. லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் ரூ. 1000 ஊக்கத்தொகையில் கிராமமாக போய் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போது ஏன் இதை பற்றின நியூஸே வர்றதில்ல? அந்த மாதிரியான ஒரு திட்டம் இப்போ செயல்பாட்டில் இருக்கா? இப்போது என்ன தான் நடக்குது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு முழுமையாக வழக்கம் போல் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் இந்த திட்டத்துக்கான தேவை வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ மையங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்களோ, ஸ்கூல் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரைமரி, அப்பர் பிரைமரி இருந்ததை வந்து வெறும் பிரைமரிக்கு மட்டும் மாற்றினாங்க. அந்த பிரைமரியிலே ஒரு சில இடங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஆயிரக்கணக்கான மையங்களை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் விசாரித்தப்ப பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கே கரெக்டாக இருக்குது, அங்கேயே வந்து எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்றாங்க, மாலை நேர வகுப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேபோல் நிறைய தன்னார்வலர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை. நிறைய பேர் வந்து இதில் படித்து நிரந்தர வேலைக்கும் வந்து செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ தன்னார்வலர்களும் வந்து நிறைய பேர் இல்லை. அதேபோல் பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல் போயிட்டு திரும்பியும் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் பள்ளியிலேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான நிதி வந்து ஒதுக்கணும் இல்லைங்களா? இல்லம் தேடி கல்வி திட்டம்னா இந்த திட்டம் அது பாட்டுன்னு செயல்படும் அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு நம்ம வந்து மாதம் மாதம் அந்த ஊக்கத்தொகையை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை படிப்படியாக வந்து குறைச்சிட்டே வந்துட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற அந்த முடிவோடு தான் அரசாங்கம் செயல்பட்டுருக்கு. சரி, அப்போது இந்த கல்வியாண்டில் இது வந்து தொடராது, அப்போ மூடிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஓரளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க தான். தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பின்தங்கிய கிராமங்களில் மட்டும் இது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் அந்த மலை கிராமம் அந்த மாதிரி இன்டீரியர் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து நமக்கு ப்ராப்பர் ஜிஓவாவோ ப்ரெஸ் நியூஸாவோலாம் வந்து வெளிவரலை. இது எல்லாமே வந்து நம்மளுடைய செவி வழி காதால் கேட்ட செய்திகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை இப்போ வந்து பல புதிய திட்டங்களை புதுமையான முறையில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அப்படியே தொடர்றதை விட மாணவர்களுடைய தனித்திறன்களை வளர்க்குற மாதிரியான மாற்று திட்டங்களாக இதை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜூலை லாஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து லாஸ்ட் வீக் இல்லை ஒரு 2 வீக் முன்னாடி அந்த பட்ஜெட் பற்றி பேசுவாங்க. ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லை ஜூலை லாஸ்ட் வீக்லேயோ நமக்கு பட்ஜெட் வந்துடும். ஸோ அந்த பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் எந்தெந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தனாலே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இளம் தேடி கல்வி திட்டத்தை அவங்க தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்களான்னு சொல்லி. ஸோ இதை மாற்று திட்டங்களாக மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் முழு நம்பிக்கையோடு இருக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இன்னொரு பக்கம் இந்த திட்டத்தில் வேலை பார்த்த தன்னார்வலர்கள் வந்து அவங்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை தரணும், எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் ஏதாவது வேலை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளும் வச்சுட்ருக்காங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி முழுசாக நிறுத்தப்படலைனாலும் அதோட வேகம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு, அதுதான் வந்து உண்மை. மையங்களும் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட இல்லம் தேடி கல்வி எடுத்த நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆப்பில் அட்டெண்டன்ஸ் போடுறது இல்லை. ஆப் அப்டேட் வந்ததால் நம்மளுக்கு இது தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனாலும் இப்போ ஸ்கூல் தொடங்கி கரெக்டாக இன்னையோட அந்த ஜூன் மாதம் முடியுது. இது வரைக்கும் இல்லம் தேடி கல்வி மையம் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாரும் இந்த நியூஸுக்காக தான் காத்துட்ருக்காங்க. இருந்தாலும் அரசாங்கம் அதுக்கு செவி சாய்த்து பதில் சொல்வதாக தெரியலை. ஸோ அதுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும் போல். ஸோ மையங்கள் வந்து குறைக்கப்பட்டு வந்துடுச்சு. முழுமையாக குறைக்கப்படுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற கள நிலவரம்.
ஸோ உங்கள் பகுதிகளில் இல்லம் தேடி கல்வி தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கா, இல்லை இல்லம் தேடி கல்வி எடுத்த அந்த தன்னார்வலர் டியூஷன் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லம் தேடி கல்வி இல்லைன்னொடனே ப்ரைவேட்டாக எடுக்கிறவங்க கிட்ட போயிட்டு டியூஷனில் பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறத விட டியூஷனில் போயிட்டு பசங்க கூட உட்காந்து எழுதுறதுக்கு தான் அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து பிடிக்கும். ஸோ அது வந்து ப்ரைமரிக்கு ஐடிக்கே கண்டினியூ பண்ணால் நல்லது தான். பட் எல்லா டெசிஷனுமே வந்து நம்மளுடைய சிஎம் அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் மினிஸ்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறது தான். நம்மளால் கேட்க தான் முடியும், தொடர்ந்தா பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கோரிக்கையை நம்ம வச்சாச்சு. நிறைய மாவட்டங்களில் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனுவும் கொடுத்தாச்சு. டேரெக்டாக பள்ளிக்கல்வித்துறைக்கும் மனு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளுடைய முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்க வேண்டியது தான். ஸோ இந்த பட்ஜெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமும் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழியிலையாவது அரசாங்கம் உதவி செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.